அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 2 ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நூல்கள், நூலாசிரியர்கள் பெயர்கள். அது தொடர்ச்சி தான் அது. இது நிறையா இருக்கனால வீடியோவாக போடலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமான டாபிக் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா, பூத்தொடுத்தல். பூத்தொடுத்தல் 7th இருக்குன்னு நினைக்கிறேன். பூத்தொடுத்தல், நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. இப்போ உமா மகேஸ்வரினா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள்? உமா மகேஸ்வரி, ஸோ கேர்ள். ஸோ பூத்தொடுத்தல். நட்சத்திரங்களின் நடுவே, நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. கற்பாவை, பாவைனாலும் பெண் தான். இப்படி ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே ரிலேட்டடாக வருது. பூத்தொடுத்தல், நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. இவங்கெல்லாம் இதெல்லாம் உமா மகேஸ்வரி எழுதிய நூல்கள். அடுத்தது குமர குருபரர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், மீனாட்சி மதுரை, சகலகலா வள்ளி மீனாட்சி அம்மன், ஸோ சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. ரிலேட்டடாக படிச்சுக்குங்க. இப்படி படிச்சுக்குங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். மீனாட்சி அம்மன் எங்கே இருப்பாங்க? மதுரையில். மதுரை கலம்பகம். மீனாட்சி யார்? சகலகலா வள்ளி. அப்போ சகலகலா வள்ளி மாலை. இங்கே நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்தார்கள். ஸோ நீதிநெறி விளக்கம். மீனாட்சியோட மகன்தான் முருகன். ஸோ கந்தர் கலிவெண்பா. அடுத்தது திருவாரூர். திருவாரூர் தேர் ஃபேமஸ். அது ஞாபகம் வச்சுங்க. திருவாரூர் மும்மணி கோவை. ஏதாவது லிங்க் பண்ணி படித்தாதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த 6 குமரகுருபரர். அடுத்தது பாருங்க, கம்பர் அவர்கள் இயற்றிய நூல்கள். இது ஈஸி. கம்பர் கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70 சிலை 70. அந்தாதியில் 2, 70ல் 2. கம்பராமாயணம், திருக்கை வழக்கம். இது ஈஸிங்க. கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70 சிலை 70. இந்த 6 கம்பர் அவர்கள் இயற்றிய நூல்கள். அடுத்தது தீசோ வேணுகோபாலன் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஞானம், மீட்சி விண்ணப்பம். வேணுகோபாலன் ஞானம், மீட்சி விண்ணப்பம். அடுத்தது நாகூர் ரூமி அவர்கள் சித்தாளு, கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற ஒரு நாவல். கப்பலுக்கு போன மச்சான்ங்கிறது நாவல், கேட்கலாம். சித்தாளு, கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவல். அதே நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய கவிதைகள் என்னன்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். பாருங்க, நதிக்கு கால்கள் இல்லை, ஆனா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. நதியின் கால்கள் 6 சுவை தான் இருக்கு. இப்போ 7வது சுவை, சொல்லாததே சொல்லு, சொல்லாத சொல். இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நெக்ஸ்ட் போலாம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுகோபாலன் ஞானம், மீட்சி விண்ணப்பம். அடுத்தது பாருங்க, வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழின் முதல் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். இது இலக்கண நூல், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், பரமார்த்த குரு கதைகள். தமிழின் முதல் சதுரகராதி வீரமாமுனிவர், நல்லா தெரியும். தொன்னூல் விளக்கம்ங்கிறது இலக்கண நூல். இதனாலே ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், பரமார்த்த குரு கதைகள். அடுத்தது பல பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பல பட்டடை சொக்கநாத புலவர் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. அடுத்தது ஜெயகாந்தன் நிறைய எழுதியிருக்காரு.
தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் பார்த்திங்கன்னா குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள், இதெல்லாம் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை. இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சிறுகதையா வச்சுக்கணும். குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள், இதெல்லாம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்புகள். அதே இது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குறும்புதினங்கள் பார்த்துக்குங்க. பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. வெறும் சித்தாளுனா நாகூர் ரூமி அவர்கள், சினிமாவுக்கு போன சித்தாளுனா ஜெயகாந்தன் அவர்கள். சினிமாவுக்கு போன சித்தாளு, யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, கைவிலங்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமாவுக்கு போன சித்தாளு யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, கைவிலங்கு, பிரளயம், அப்புறமா இது 2 லாஸ்ட் படிச்சுங்க. ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம். ஸோ இந்த 7 குறும்பு தினங்கள். ஜெயகாந்தன் எழுதிய குறும்பு தினங்கள் 7. அடுத்து வாங்க, ஜெயகாந்தன் புதினங்கள். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய புதினங்கள் என்னன்னா, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், கங்கை எங்கே போகிறாள், பாரிசுக்கு போ, உன்னை போல் ஒருவன், சுந்தரகாண்டம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், அதுக்குள்ள யார் இருக்காங்க, ஒரு பெண். அப்ப இதுவும் இன்னும் ஒரு பெண்ணின் கதை. அவங்க என்ன பார்க்கறாங்க, நாடகம் பார்க்கிறாள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். என்ன நாடகம் பார்க்கிறாள், கங்கை எங்கே போகிறாள் நாடகம் பார்க்கிறாள். கங்கை எங்கே போகிறாள், பாரிசுக்கு போ. அப்படி சும்மா லிங்க் பண்ணிக்கோங்க. பாரிஸ்ல யார் இருப்பாங்க, உன்னை போல் ஒருவன், லாஸ்ட் ஒன் சுந்தரகாண்டம். இதெல்லாம் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள். ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் 2 நூல் இருக்கு. வாழ்விக்க வந்த காந்தியும், ஒரு கதாசிரியனின் கதையும். வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம். அப்ப வாழ்விக்க வந்த காந்தி எந்த மொழியில ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னா பிரெஞ்சு மொழியில, அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு கதாசிரியரின் கதை. அது என்ன கதைனா, முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு, பயோகிராஃபி. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. இது 2 ஜெயகாந்தன் அவர்கள் மொழிபெயர்த்த நூல்கள். வாழ்விக்க வந்த காந்தி, ஒரு கதாசிரியனின் கதை. அடுத்தது ஜெயகாந்தன் திரைப்படமான படைப்புகள். இவர் எழுதினவற்றில் எது திரைப்படமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான். சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேரு, உன்னை போல ஒருவன், யாருக்காக அழுதான். இதெல்லாம் ஜெயகாந்தன் அவர்கள் திரைப்படமாக்கின படைப்புகள். இன்னும் இது முடியல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 வீடியோ வரும் போல். ஏன்னா இதெல்லாமே நமக்கு முக்கியம்தான். 2 சைடுமே எழுதிக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஸ்பிட் பண்ணி போட்டுறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃபாவோ இல்லை முடிஞ்சால் 1 1/2 படிச்சுக்குங்க. எப்படியும் ஆனுவல் பிளானர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் பாஸ் பண்ணாதான் நம்மளோட பார்ட் பிக்கே வேல்யூ இருக்குது. ஸோ அதை படிங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு டாபிக் நோட்ஸ் கிடைக்கல, அதுக்கு எங்களுக்கு வீடியோஸ் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.